வணக்கம், நான் தான் சௌமியா. இன்றைக்கும் ஒரு சூப்பரான vlog தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். எப்பயும் போல் சீக்கிரமாக எழுந்து வாக்கிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் ஃபர்ஸ்ட்டு வேலை என்ன பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக வார்மாக வாட்டர் போடுறது தான். அது ஒரு பக்கம் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே வந்து நின்னோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் சன் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த அந்த செக்க செவந்த வானம்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதெல்லாமே அப்போ தான் பார்க்கவே முடியும் உங்களால். அண்ட் சன்ரைஸ் அண்ட் சன்செட் ரெண்டுமே அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த டைம் நமக்கு மைண்டே செம்ம ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இன்றைக்கி ஒரு 5000 ஸ்டெப்ஸ் வரைக்கும் நடந்து முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்மளோட டெய்லி ரொட்டீன் ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ நேற்று போட்ட கோலத்தை எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இன்றைக்கி புதுசாக வந்து கோலம் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் அதாவது சொல்லுவோம்ல, அந்த ஃபஸ்ட்டு லுக்கே செம்ம சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ என்ட்ரன்ஸ் அவ்வளோ அழகாக ப்ளசண்ட்டாக இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வரும்போதே அந்த பாசிட்டிவான வைப் நம்மக்கிட்ட வந்து அப்சர்வ் ஆகிடும். அதனால் கண்டிப்பாக வந்து காலையிலே எழுந்து நல்லா வந்து அழகாக ஒரு கோலம் நமக்கு என்ன தெரியுதோ அதை போட்டுட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுவே போதும். செம்ம அழகாக வரையணும், ஸோ அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. எனக்கு தெரிஞ்சதை நான் பர்ஃபெக்டாக பண்ணுறேன்னா அவ்வளோதான். அண்ட் இன்றைக்கி காலையில் செடிக்கு எல்லாமே தண்ணி ஊற்றும் போது இன்றைக்கி பட்டன் ரோஸில் நிறையா ரோஸ் இருந்துச்சு. எப்பயுமே உங்களுக்கு தெரியும்ல, ஸோ பூ நிறையா பூத்துச்சு அப்படின்னா தன்யஸ்ரீ கூடையோடு வந்துட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு பூவெல்லாம் பறித்து கட்டி என் தலையில் வச்சுதுங்க அப்படின்ட்டு. எனக்கு மோஸ்ட் ஆஃப் வந்து பறித்து தலையில் வைக்க பிடிக்காது, செடியிலே இருந்து பார்க்குறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெட் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா அழகாக கட் பண்ணி விட்ட பிறகு தான் வந்து நிறையா வந்து மொட்டு வைக்க ஆரம்பிச்சுது. அதே மாதிரி நல்லா துளிர் வைக்கவும் ஆரம்பிச்சுது. அண்ட் அதே மாதிரி எல்லா ரோஸ் செடியிலையுமே சின்ன சின்னதாக ரோஸ் வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இந்த பூ இருக்குல்ல, இந்த காகித பூ, இதில் இப்போ சம்மரில் நிறைய பூ பூக்கும், நிறைய மொட்டு வச்சுருக்குங்க. சூப்பராக அந்த கலரே செம்ம அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த ரோஸ் செடியிலுமே குட்டி குட்டியாக ஒரு 10லேருந்து 15 மொட்டாச்சும் இருக்கும் இந்த செடியில். ஆனால் அவ்வளோ மொட்டு இருந்ததுன்னா எல்லா பூவுமே பெரிய சைஸாக பூக்காது, அதுவுமே கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா எல்லாமே குட்டி குட்டியாக தான் பூக்கும். இது ஒரு ஆரஞ்சு கலர் ரோஸ், அதுவுமே வாங்கிட்டு வந்திருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் ஃபுல்லாக வாசை பெருக்கிட்டு அதுக்கப்புறம் அழகாக கோலம் போட்டாச்சு. அண்ட் கோலம் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், நிறையா பேருக்கு அது தெரியும். ஸோ அதனால் கோலம் போட்டுட்டோன்னா அன்றைக்கி டேவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம அழகாக கோலம் போடுறோம் அப்படின்னா அன்றைக்கி மைண்ட் செட் செம்ம ஹாப்பியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ கோலம் கொஞ்சம் அலங்கோலமாக இருக்குது அப்படின்னாலே மைண்டு சரியில்லைன்னு அர்த்தம். அதிலே எனக்கு புரிஞ்சிடும். ஸோ காலையில் வேலைன்னு பார்த்திங்கன்னா இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே பெரிய வேலை எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். காலையில் எப்பயுமே வார்மான வாட்டர்லேருந்து தான் டேவை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை விட இது ரொம்ப ஹெல்தி வெர்ஷன். நம்ம பழைய சாதத்தில் தண்ணி ஊற்றி நைட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அது நல்லா ஃபர்மெண்ட் ஆகிடும், நல்லா புளிச்சு போயிடும். இந்த தண்ணி வந்து உங்களோட கட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, நம்ம குடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதில் நல்ல குட் பேக்டீரியாஸ்லாம் இருக்கும், அதனால் நல்லது. ஸோ அதை வந்து ஒரு கப் அளவுக்கு ஃபர்ஸ்ட்டு குடிச்சிடுறோம். அதை குடிச்சிட்டோன்னா செம்மையாக இருக்குங்க, டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் அதுக்கப்புறம் பாப்பா வந்து ஸ்கூலுக்கு கிளப்புற வேலை தான். அவங்கள குளிப்பாட்டி ட்ரெஸ்லாம் பண்ணி தலையெல்லாம் சீவி விட்டாச்சு. இப்போ பூ எல்லாத்தையுமே கட் பண்ணி அழகாக கட்டி அதை தலையிலையும் வச்சாச்சு. கமல் பிடிச்சிருக்கா? இங்கே பாரு. பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டேன். ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அண்ட் கொஞ்சமாக வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக சில ஆர்கனைசர்லாம் வாங்கியிருந்தேன். இதெல்லாமே மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஏன்னா இது வந்து நல்லாவே இருந்துச்சு. ஒரு 6 பீசஸ் இருந்தது. வெஜிடபிள் எல்லாத்தையுமே அழகாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அண்ட் பார்க்குறதுக்கும் நல்லா க்ளீன் அண்ட் நீட்டாகவும் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்குதுன்னு நமக்கு வெளியில் தெரிகிற அளவுக்குமே இருந்துச்சு. நான் இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸும் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். தக்காளி பழத்தை ஒரு கூடையில் போட்டு அப்படியே ஓப்பனாக வச்சுட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சாச்சு. அண்ட் பூ இதெல்லாமே கவர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்துருச்சுன்னா அந்த கவரில் போட்டு வச்சுட்டேன், இன்னும் அழகாகவே இருக்கும். அண்ட் தேவையான என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே வச்சாச்சு. அண்ட் இந்த ஃப்ரிட்ஜு கீழே ஒரு பேஸ்கெட் இருக்கும். அந்த பேஸ்கெட்டில் நம்ம ஆனியன், டொமேட்டோ
பொட்டேட்டோஸ் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த டொமேட்டோ அண்ட் பொட்டேட்டோ ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். அது யார் யாருக்கு இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வேலை முடிஞ்சிருச்சு. இதை கிளியர் பண்ணி வச்சாச்சு. அண்ட் நம்ம வந்து ஓடிஜி வந்து வாங்கியிருந்தோம். இது அகாரோ பிராண்டோட 9 லிட்டர் ஓடிஜி. ஸோ சின்னது தான். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து 180 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இப்போ ரெடிமேடாக ஒரு கேக் மிக்சர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், நல்லா வரும் அப்படின்ட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம்லேயே நிறைய ஃபெயிலியர்ஸ் அட்டம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து கொஞ்சம் டைவர்ட் ஆகிடுவோம். அதனால் கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்காக இருக்கட்டுமேன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சர் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இதில் ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற்றி வச்சிட வேண்டியதான். நம்ம ஓடிஜியில் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெடி ஆகிடும். இது வந்து குக்கரில் பண்ணக்கூடாது, ஓடிஜியில் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி மெஷர்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் வந்து அந்த கப் வாங்கியிருந்தால அதில் ஒரு 1/2 கப் மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து இதில் ஊற்றிட்டேன். இந்த பட்டர் ஷீட் எப்படி போடுறதுன்னு தெரியல, ஃபர்ஸ்ட்டு அதை கற்றுக்கணும். ஏன்னா அது அழகாக போட்டால் தான் இது கரெக்டாக உட்காரும், அழகாக அந்த பேஸ் வந்து உட்காரும். ஸோ நல்லா 2 தட்டு தட்டிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ண இந்த ஓடிஜிக்குள்ளார வச்சுட்டேன். ஸோ வச்சுட்டு ஒரு 3 தடவை வந்து எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் வந்து அது கரெக்டாக வேகவே இல்லை. ஸோ அது கூடவே வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கொடுத்துருந்தாங்க. இந்த க்ரீம் வந்து நல்லா பீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ பீட்டர் எதுவுமே இல்லை, அதனால் நான் வந்து கையாலே தான் நல்லா பீட் பண்ணிகிட்டே இருந்தேன். கண்டினியூஸாக நல்லா பீட் பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அது நல்லா, அதாவது அது வந்து கீழே விழக்கூடாது. நம்ம கவுத்தி வச்சோம் அப்படின்னா அந்த க்ரீம் வந்து கீழே விழக்கூடாது, அந்த அளவுக்கு பீட் பண்ணணும். இதெல்லாமே நான் யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஸோ கேக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபெயிலியர்ஸ் வரும். அதில் தான் நம்ம ஒரு விஷயத்தையும் கற்றுக்கவே முடியும். ஸோ ஃபெயிலியரை பார்த்து நம்ம வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டு இல்லை அதுக்கப்புறம் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா என்றைக்குமே அதை அட்டம் பண்ணவே மாட்டோம். அதனால் எதுவாக இருந்தாலும் சரி, கேக்காக இருந்தாலும் சரி, லைஃபாக இருந்தாலும் சரி, ஃபெயிலியர்ஸில் இருக்க லெசனை மட்டும் லேர்ன் பண்ணிக்கோங்க. அடுத்த முறை பண்ணும்போது அந்த மிஸ்டேக் இல்லாமல் பார்த்துக்கலாம். நான் கையாலே பண்ணி அழகாக வந்து அது கீழே விழவே இல்லை. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நம்மளோட குரூப்பில் வந்து கான்வர்சேஷன் போயிட்டே இருந்தது. நான் வெளியே போய் உட்காந்துட்டு ஓடிஜியை எட்டி பார்த்துட்டு உட்காந்துட்டே இருந்தேன். ஒரு 45 மினிட்ஸ் இருக்கும், அதுக்கு மேலே தான் இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து செக் பண்ணி பார்த்தேன், இது அழகாக ஒட்டவே இல்லை, அழகாக வந்துருந்தது, நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. அண்ட் இது அப்படியே வந்து க்ரீமை கோட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நான் 2 லேயராக கட் பண்ணிக்கிட்டேன். 2 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம க்ரீமை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. கேக் செஞ்சாலே உங்களுக்கு தெரியும், வீட்டில் இருக்க குழந்தைங்க எல்லாருமே நான் தான் கேக் வெட்டுவேன், எனக்கு தான் பர்த்டே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் அந்த அன்னியஸ்டியும் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த க்ரீம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. க்ரீமை பீட் பண்ணுறதுக்கு நான் வந்து மில்க் தான் யூஸ் பண்ணேன். அண்ட் மில்க் யூஸ் பண்ணதுனால எனக்கு அந்த ஸ்மெல் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏதாவது எசன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நான் பிளான் பண்ணி இறங்கிட்டேன். இருக்கிறத வச்சு ஃபர்ஸ்ட்டு பண்ணுவோம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணேன். அந்த பால் ஸ்மெல்லால் எனக்கு அந்த கேக்கோட ஃப்ளேவரே பிடிக்காமல் போயிடுச்சு. பட் ஆனால் ஓகே, நல்லாவே இருந்துச்சு. நம்ம பார்க்குறதுக்கு வந்து அலங்கோலமாக இருந்தாலும் டேஸ்ட் வந்து உண்மையாகவே நல்லாவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு கீழே ஃபுல்லாக ஒரு ஸ்ப்ரெட் கொடுத்துட்டு திரும்ப கட் பண்ணி வச்சதை எடுத்து அப்படியே உல்ட்டாவாக வச்சுட்டேன். ஷேப் நல்லா வரணும் அப்படின்றதுக்காக. ஸ்பூனில் வச்சு தடவுனதுனால இந்த மாதிரி இருக்குது. இதுக்குன்னு அந்த நைஃப்லாம் இருக்குல்ல, அதை வச்சு தடவணும். அதே மாதிரி அதை வந்து சுடு தண்ணியில் டிப் பண்ணி தான் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து பேக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் நான் இன்னும் எதுவுமே கற்றுக்கலாம் இல்லை. எனக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் அட்டம்ப்டாக இருந்தாலும் நல்லாவே இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் குக்கர்லலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து இன்னும் சொதப்பலாக இருக்கும். அதுக்கு இது எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் கேக் ரெடி பண்ணி வைக்கவும் இந்த அன்னியஸ்டி அவங்க அப்பா வர்றதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கேக்கை வெட்டி சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டோம். இந்த vlog உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் வீடியோ போட்டுறேன். எனக்குமே போடணும்னு ஆசை தான். பட் ஆனால் கொஞ்சம் போட முடியல. சம் பர்சனல் ரீசன்ஸால் போட முடியல. அண்ட் வெயிட் லாஸ் vlog கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த வீடியோஸும் ஷேர் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. பாய். குக் வித் கோமா